ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி தான் இருக்கே, சொல்லுங்கம்மா. அதுல ஒரு டிராயர் இருக்கும், அதை தரங்க. நகை ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதை தரங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரி, அப்படி ஒன்றும் நகை இருக்கிற மாதிரி தெரியலையே. சீப் இருக்கா? ஆமா, எடுங்க அதை வெளியில. எடுத்துட்டேன். அதுல முடி இருக்கா? இருக்கு. அதை எடுத்து அப்படியே வெளியில வீசிருங்க. ஒண்ணு இல்ல, கிளம்புற அவசரத்துல சீப்ல இருக்கிற முடியை எடுத்து போடாம வந்துட்டேன். பொழுது போன வேளையில தலைமுடி வீட்டுக்குள்ள கடந்தா தர்திரம்னு சொல்லுவாங்க. அதனால அதை தூக்கி வெளியில போட்டுருங்க. போடுறேம்மா. என்ன போடுறீங்களா? அதையும் பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணணுமா? ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்றேன். சரிம்மா. வைக்கிறேன். அம்மா, மறுபடியும் எதுக்கு அந்த அம்மா போன் பண்ணுச்சு? ஒண்ணும் இல்ல, இந்த சீப்ல இருக்கிற முடிய எடுத்து போடுறதுக்கு அவங்க மறந்துட்டாங்களாம். அதை எடுத்து வெளியில போட சொல்றதுக்கு தான் போன் பண்ணாங்க. என்னங்கம்மா சொல்றீங்க? அந்த ராயன்காரி அங்க இருந்து போன் பண்ணி இந்த சீப் மைரியம்மா எடுத்து போட சொன்னவங்கள? ஏமா, அன்னைக்கு மட்டும் கார் வேணும்னு கேட்டப்ப பல்ல இழுச்சிட்டு ஈனு கேட்டால, இன்னைக்கு உங்களை சம்மந்தினோட பார்க்காம இந்த வேலையமா உங்கட சொன்னாவ? அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அவ உங்களை இப்படிலாம் சிரமப்படுத்தி பார்த்துட்டா அவ பெரிய மகாராணி எல்லாம் நினைக்கிறாமா? இல்ல செல்வி, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு சொல்லிட்டாங்களேன்னு நான் வருத்தப்படல செல்வி. என் மகளுக்கு இப்படி புழுத்த வேலையெல்லாம் சொல்ற மாமியாருக்கு நம்ம நிவி வாழ்க்கையில நடந்தது, இப்ப நம்ம நிவி காணாம போனது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்கம்மா. பியூலா இல்ல? அம்மா, பியூலா, நிவேதா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? மேம், இல்ல மேம், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஆர்த்திய காணோம் மேம். என்ன சொல்றா இவ? ஆர்த்திய காணுமா? அவ எப்படிமா காணாம போவா? ஹாஸ்டல்ல தானே இருந்தா? இல்ல மேம், நான் போனப்போ ஹாஸ்டல் திறந்திருந்துச்சு. ஆர்த்தி அங்க இல்ல மேம். நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், ஆர்த்தி அங்க காணோம் மேம். சரி, ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மேம். ஒருவேளை வானதியோட போயிருப்பாளோ? இல்ல மேம், அவங்க தனியா தான் போயிருக்காங்க. அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். நீங்க சொன்ன பேர்ல ஏலகிரியில யாரும் எந்த ரூமும் புக் பண்ணலையா மேம்? நான் நிவிய பத்தி கேக்கல, ஆர்த்திய பத்தி கேக்குறேன். வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மேம், ஆர்த்தி பத்தி அவங்களுக்கும் எந்த தகவலும் தெரியல மேம். ஐயோ, ஒருவேளை ஆர்த்தி அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாலோ என்னவோ. கிளம்பு, அவளை தேடலாம். அம்மா, என்னங்கம்மா, பெத்த மகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. புருஷனும் மாமியாலும் மாறி மாறி போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டை பூட்டிட்டு போனா போன் யாராவது பண்ணா யாருமா பதில் சொல்லுவா? எவ்வளவு பிரச்சனையாவும் தெரியுமாமா? அம்மா, முதல்ல உங்க பெத்த பிள்ளைய பாருங்கம்மா. என்னங்கம்மா? செல்வி, ஆர்த்தியும் நான் பெத்த பொண்ணு மாதிரி தான்மா. வா, சாவி எடுத்து பூட்டிட்டு வா, கிளம்பு. சரி மேம். கடவுளே. அம்மா, நீங்க இங்க இருங்கம்மா, நாங்க போய் பாட்டு வந்துடுறோம். இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, சரிம்மா. இப்படி போலாமா? போலாம், இந்த பக்கமா போலாம். என்னம்மா? மேம், ஆர்த்தி மேல இல்ல. சரி, நீ வண்டி எடு, எல்லா இடத்துலயும் போய் தேடலாம். சரி, நீ வீட்ல இரு, ஆர்த்தி வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு.
ஆர்த்தி, உன்னை ஹாஸ்டல்ல தானே இருக்க சொன்னேன். எங்க சுத்திட்டு இருக்க நீ? மேம், நிவியை தேடிதான் மேம் நான் சுத்திட்டு இருந்தேன். அறிவு இருக்கா உனக்கு? ஹாஸ்டல் விட்டு வெளியில எங்கேயும் போகாத, பூட்டிக்கிட்டு உள்ள இருன்னு சொன்னேனா இல்லையா? உன்னை தேடி ஒரு கூட்டமே சுத்திக்கிட்டு இருக்குமா? உங்க அப்பா கொலை வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பாவோட அடியாளுங்க 2 பேரும் ஜாமீன்ல வெளியில வந்துட்டாங்க. நெல்லூர் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில நிவிய தேடன்னு நீ தனியா போறது அறிவுள்ளவங்க செய்யற வேலையா இது? சொந்த மக காணாம போயிட்டா. ஆனா நீங்க என்ன தேடி அலைஞ்சீங்களே, உங்க பொண்ணு காணங்கிறப்ப நான் எப்படி மேம் கையை கட்டிக்கிட்டு ஹாஸ்டல்ல நிம்மதியா உட்காந்துருக்க முடியும்? இருப்பு கொள்ளல மேம். அதான் அங்க இங்க தேடி பார்த்து நிவியை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஒரு ஆதங்கத்துல கிளம்பிட்டேன். எனக்காக உங்க உசுர கூட மதிக்காம எங்க அப்பாவை எதிர்த்து நின்னவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அதுக்கு உதவ முடியாம உசுர காப்பாத்தி வச்சுக்கிட்டு நான் என்ன மேம் செய்ய போறேன்? சரிம்மா, நிவிய தேடி போனேன். மொபைலை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? அது எப்போ எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மேம். போனை பாக்குற நிலைமையில நான் இல்ல. நிவிய தேடி போனப்ப நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் மேம். என்னம்மா ஆச்சு? நிவிய தேடி ஆட்டோல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தேன். ஒரு இடத்துல பாதி கட்டிட்டு இருந்த பில்டிங் இருந்தது மேம். ஆளுங்க யாருமே இல்ல. ஒருவேளை இந்த மாதிரி இடத்துல நிவிய அடிச்சு வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சு ஆட்டோவை நிறுத்திட்டு அதுக்குள்ள போனேன். ஆனா அங்க யாருமே இல்ல. திரும்பி வந்து பார்த்தா நான் வந்த ஆட்டோவை காணோம். அந்த ஏரியால வேற எந்த விதமான ஆள் நடமாட்டமும் இல்ல மேம். சரின்னு சொல்லி மெயின் ரோட் பக்கம் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்துடலான்னு நினைச்சேன். ஆனா என்னை யாரோ 3 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்களும் என்னை துரத்திட்டு வந்தானுங்க மேம். அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிஞ்சி தவிச்சு வரப்பதான் நீங்களும் பியூலாவும் வந்தீங்க. பாத்தியா, இதுக்குதான் தனியா எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா நீ? உங்க அப்பா வெறியோட அலையறாருமா. அவர்கிட்ட நீ சிக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? மேம், ஆனா அவங்க எங்க அப்பா அனுப்பின ஆள் மாதிரியே தெரியல மேம். யாரா வேணாலும் இருக்கட்டும்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யார் பொறுப்பு சொல்லு? யார் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுல இது வேறயா? அம்மா, நம்ம நிவி பாப்பாக்கு என்னாச்சுனே தெரியலையேம்மா. ஒரே பதட்டமா இருக்குமா. மேம், அந்த அரவிந்த் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் மேம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போனதுமா. ஆனா இன்னும் அவங்க அங்கேயே இருப்பாங்களான்னு தெரியலையேம்மா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேம். ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலனாலும் அவனை பத்தி தகவலாவது கிடைக்கும்ல மேம். அங்க அங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சீக்கிரம் வா. வாமா, முதல்ல உட்கார். வா, உட்காருமா. நிவி, என்னடா உடம்பெல்லாம் அடிபட்ட மாதிரி இருக்கு? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சும்மா? அழாதம்மா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நிவிமா, கேக்குறல்ல, என்ன ஆச்சுமா? குடு. இந்தாங்கம்மா, தண்ணியை கொடுங்க. குடி குடி குடிமா. சொல்லு, என்ன ஆச்சு? நான் உங்க வீட்டுக்கு கூட வந்து பார்த்தேன். அங்க நீ காணோம். போன் பண்ணா போன் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. நான் எவ்வளவு பயப்பட்டேன் தெரியுமா? என்னடா உடம்பெல்லாம் காயம்? நிவி, சொல்லுங்கறல்ல. அம்மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு கீழே வந்தேம்மா. சரி, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் கதவை திறந்தேன்.
மேடம். டேய் யாரா நீங்க? உன் மாமன் பசங்க வந்திருக்கோம் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு. ஏய் வாடி. ஏய் வாடா வா. ஏய் வாடி வாடி. ஏய் வாடி. ஏய் வாடி. ஏய் யார் தூக்கியாத? கண் முழிச்சு பார்த்தப்போ என்ன ஒரு கட்டடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. என்ன தூக்கிட்டு போன ரவுடிங்களும் அங்கதான் இருந்தாங்க. எனக்கு ஜெயிச்சுமில்ல கொண்ட. அப்போ வெளியில ஒரு கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஏய் ஐயா வந்துடுறா. என்னடா அந்த பொண்ணு கண்ணு முடிச்சாளா? இல்லைங்கய்யா இன்னும் மயக்கமா தான் இருக்கா. செத்துக்கிட்டு போயிடலையே? இல்லைங்கய்யா உயிரோட தான் இருக்கா. சரி சரி வாங்க போலாம். இவளை தூக்கிட்டு வரும்போது தடை எதையும் விட்டு வரலையே? இல்லைங்கய்யா. ஜாக்கிரதை எதனா தூக்கிட்டு வந்தீங்க? ஆமாங்கய்யா. நல்ல வேலை பண்ண. ஐயா அந்த ஹாஸ்டல் பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா ஐயா? இப்ப பேசக்கூடாதுடா. பெத்த பொண்ண காணும்னு அவ கொஞ்சமாவது துடிக்கணும்டா. பெத்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டானா அது எவ்வளவு பெத்தவங்களுக்கு வலின்னு அவளுக்கு தெரியணும்டா. நானு இத்தனை நாள் நான் அனுபவிச்ச வலிய அவ இவங்க அத்தா 24 மணி நேரமாவது அனுபவிக்கணும்டா. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்காரிக்கு போன் போடுவோம். நீ பெத்த பொண்ணு உனக்கு வேணும்னா என் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லுவோம். என் மகளை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு அவ மகளை கூட்டு போட்டோம். அது வரைக்கும் இவ இங்கேயே இருக்கட்டும். அவ துடிக்கட்டும்டா. அவ துடிக்கணும்டா. ஆர்த்தி அது உங்க அப்பாதான். நிவிய தூக்கிட்டு போய் என்ன பிளாக்மெயில் பண்ணி ஒன்ன தூக்கிட்டு போக பார்த்திருக்காரு.
என்ன கொடூரமான ஆட்களா இருக்காங்க பாரு. சரி, அப்புறம் நீ எப்படிம்மா அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்த? தெரியலம்மா, நான் மறுபடியும் மயங்கிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ வெளியில ஏதோ பெரிய சத்தமா இருந்துச்சு. யாரோ அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுமா. கடைசியில பார்த்தா என்கிட்ட வந்துச்சு. நான் பயத்துல மறுபடியும் மயங்கிட்டேன். தெளிஞ்சு பார்த்தப்போ அங்க யாரும் இல்ல. என்ன கட்டி இருந்த கயிறெல்லாம் அவுந்து கிடந்துச்சு. படியில இறங்கி வந்தேன்.